6 பசங்க யாகத்தை செய்ய வேண்டும். அனைவரும் வரவழைத்து நிருபத்தை அனுப்பி நிருபத்தை கண்டு நீ ஒண்ணு நான் ஒண்ணு குறிப்பிடங்கள் அண்ணக்காரன அனைவருமாகவே பாண்டு மகாராஜன் சொர்க்கம் சேர வேண்டும் என்று யாகத்தில் கலந்து கொள்ள நாம் எல்லோருமாகவே ஒன்றையாத்தானே சென்றோமே. உன்னை சென்ற இடத்திலே அவன் பங்காளி என்று யாகத்திற்கு சென்ற இடத்திலே மாமா தம்பி தூரம் வந்து விட்டானே. ஒரு பெரியப்பா பிள்ளையாச்சு, நாம சித்தப்பா பிள்ளையாச்சு, ஒரு பங்கும் பங்காளி ஆச்சு. அப்படி என்று என்னை பார்த்து என்னை மதிக்கவும் இல்லை மாமா. அப்படி பங்கு என்று பாடாம இருந்தாலும் பரவாயில்லை. மன்னாதி மன்னர் அவனமுடி வேந்தர் புறாதுரைகள் ஓடி வந்து கை கட்டி வாய்வத்தி தலை குனிந்து கப்பம் கட்டுவாரே. அப்பேற்பட்ட ஒரு பேரரசாச்சு மன்னாதி மன்னனாச்சே துரியோதனன். அப்படி என்று ஒரு மன்னன் என்றும் என்னை மதிக்கவில்லையே மாமா. அது மட்டும் முடியாது மாமா, இந்த பஞ்சாவட்டோர் என்னை ஒரு வேலைக்கான பாவித்து ஆட்கான பாவித்து என்ன ஜெயிலுதல் செய்தாரே மாமா. அது மட்டுமா மாமா, பத்தினி பாத்துக்கிறேன் என்னை பார்த்து நினைத்தாதே என் சகுனியமா மதிக்கவில்லை என்று பார்த்தால் கேவலம் ஒரு பொட்டச்சி என்னை பார்த்து கணுக்கென்றும் குலுக்கென்றும் கை கொட்டி அந்த தொட்டது அத்தனையும் கூட குனிந்து வாண்டா குடன் மகனே தந்தை தான் பிறகு கூட என்றால் நான் பெற்ற
பொறுக்கி துரியோதனம் என்று என்னை பார்த்து கை தட்டு சிரித்தலே மாமா. அதை பார்க்கும் பொழுது என் உள்ளமானது நெருப்பாயிருக்கிறது மாமா. அது மட்டுமா, எப்படி தலைக்கு முள் போட்ட என் காலுக்கு தைக்கூலே என் சகுனி மாமா, என் மாமா நான் பிள்ளையாய் பிறந்த மாமா. ஆமாம், சின்னஞ்சிறு வயதுல இருந்து என் அப்பா அம்மா கையோட புடிச்சு நடக்கல மாமா. ஆமாடா, மாமன் இருக்கிறியா அப்படி என்று உன் கரத்தை பிடித்தளவோ கற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன், பேச கற்றுக்கொண்டேன். ஆமா மாமா, மருமகனே நீ ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா என்னை என்னைக்கோ மண்ணை குச்சி அடிட்டு பண்ணுங்க மாமா. நான் இருக்குமா நீ பார்க்க நினைப்பது நீ ஒரு ஆள் தான் மாமா. உண்மையாக நீ இருந்தா மட்டும்தான் என்னால கரை சேர முடியும். காத்தாலும் உண்டாரம் கரை சேர்த்தாலும் உண்டாரம் காத்தாலும் உண்டாரம் கரை சேர்த்தாலும். என்ன நினைச்சாயோ அது வெற்றியாக நான் முடித்து தருகிறேன் என்று மாமா. என்னை கரை சேர்ப்பதும் ஆமாம், இல்ல பாதிரி அம்மோடு விட்டுட்டு போறதும் முன்பாரம் தான் மாமா. எங்கடா விட்டு போயிடுவாங்க நம்பி மட்டும் லட்சியமா வச்சிருக்கிறேன் நானு. இல்லன்னு வச்சுக்கா உனக்கு எல்லாம் எனக்கு காலி பண்ணுவானுவோ. அதனால எப்படியாவது நினைத்ததை நான் முடித்து தருகிறேன் மாமா. மண்டபத்தை கட்டி விட்டேன் மாமா. ஆமாம், என் மனசுல இந்த புழுக்கத்தை சொல்லிட்டேன். உண்மை உண்மை. இப்ப சூதாட்டம் ஆடுறதும் நாட்டை பறிச்சு கொடுக்கறதும் என்னுடைய கடமை. உன் கடமை தான். ஆமாம், என்கிட்ட ஒண்ணு இல்ல. உன் பேச்சு கட்டுதான் மண்டபத்தை கட்டி வச்சிருக்க. இது எப்ப நான் என்ன மாமா பண்றது? மருமகனே, மண்டபம் கட்டிட்டு முடிச்சு போகாது. உன் தந்தையாருடைய திருநாட்டை அடைக்க வேண்டும். என் அப்பாவியா? ஆமாம், ஏன் திருநாட்டை அழைத்து நிருபம் எழுத வேண்டும். எப்படி மண்டபம் எழுதியா? ஏன்னா மண்டபம் பார்க்க வேண்டும். ராஜாக்கள் வர வேண்டும்னா நம்ம கட்டிட மண்டபம் வேடிக்கை பார்க்கணும். நம்ம எழுத வரமாட்டாங்க. உன் தந்தை கூட திருநாட்டை அழைத்து நிருபம் எழுத வேண்டும். மட்டும் கிடையாது, அந்த நிருபமானது உன் சிறை தந்தை கூடிய விதர்மண்டலத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும். கொடுத்து அனுப்பு. ஆமாம். ஓஹோ, சரியான அப்பாவை கூப்பிட்டு நிருபம் எழுதி மண்டபம் பார்க்க வேண்டும். இப்போ நாம் ஆகட்டும். நீ சென்று பார், பெரிய மூத்த போல கூட்டம் துரியோதன அப்படி என்று சீக்கிரம் அழைத்து வா. அரசன் வந்து கஜானா பெட்டி எங்கடா? எங்க கைய காட்டு, கை கண்ணு தெரியாதுடா. பொட்டி எங்க? பூட்டு தொங்குது அங்க. பூட்டு சாவி கேட்கும் போது சாவி பத்திரமா வச்சிரு. ஆமா, அந்த சாவி தொலைஞ்சிட போதுப்பா. சஞ்சயா எங்கடா இருக்கிற? இங்கதான் இருக்கிறேன். அங்க எங்க லைட் அடிக்க போறியா நீ? ஆளு தெரியல. கரிமாந்திரம் நல்ல கரிமாந்திரமாக. ஏய் என்ன ராஜா, கொஞ்சம் வந்து நில்லு. இப்படியா உனக்கு சேர் போடுறான். கஜானா 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 அங்கதான் இருக்குது. கஜானா என்னன்னு மூச்சுக்கு 30 சொல்றான்டா. ஓன் சொல்லாண்டா இருக்கிற மகாராஜா சொல்ல. பொட்டி எங்க? இந்த கையை காட்டு. இதுவா பூட்டு? இதுவா சாவி எங்க? கொஞ்சம் முன்ன நவுந்து நில்லு மகாராஜா. ஓ, முன்ன நவுந்து நில்லு. இது சாப்பிடு. உட்காருங்க. இருக்குது பாருங்க, உட்காருங்க.
டேய் வானாண்டா டேய் பவிஷி காட்டாதடா வாடா டேய் வந்து தூக்குடா டேய் தூக்குடா 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 எப்பரா தூக்கத்து இன்னும் 2 பேர் வாங்கலாம்டா ஐயோ ஏண்டா இதெல்லாம் நியாயமா நீ செய்யறது இருங்க வர நான் தொடக்கிறதுக்குள்ள நீ உட்கார்ற இரு இங்க கொண்டாந்து விட்டுட்டு எங்க போனானே தெரியல எங்கடா இருக்குதா ஒரே அட்டியா என் கஜானா எங்கடா என் கஜானா போராட்டம்டா அந்த கஜானாவில என்ன கரிமாந்தம் தான் வச்சுக்கிறேன் பொட்டி எங்கடா சாவி எங்கடா பேக்கு ரிபல்ஸ் வா பேக்கு ஓல்டன் பேக் விடு விடு எப்பா நீ போ போதும் ஏன் நான் தொடக்கிறதுக்குள்ள நீ உட்காந்துன வர்றா நானே தடை வச்சாரு நல்ல கரிமாந்திரம் தடி தடி பாக்குறா எங்கடா என்னுடைய மகன் மண்டலா கஜானா இல்ல மண்டல் பொட்டி எங்கடா பொட்டி 24 மணி நேரமும் கஜானா 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 நீங்க சாவி என்ன மாதிரி நல்லா கண்ணு தெரிஞ்சா பரவாயில்ல ஆமா கண்ணு தெரியாத மனுஷன் அவர் கண்ணு தெரியணுமா திருடவங்க பேர் அதிகமா இருக்குது அதனால ஒரு பயம் தான் ஏங்க அவருக்கு கண்ணு தெரியணுமா ஆமா நான் சொல்ற வைத்தியத்தை செய் ஒன்னே கண்ணு தெரியும் சொல்ற கள்ளிப்பால் கறந்தாந்து ஊத்து கண்ணு கள்ளிப்பாடம் ஊத்துறான் உனக்கு நல்லா ஒன்னே கண்ணு தெரியுங்க ஊத்தியா ரத்தம் ஒரு 1/2 படி ஊத்து போடா சமாதானம் கொடுத்தியா சேண்டரா பாரு அம்மா எங்க தம்பி அப்பா மகனே துரியோதனா மகனே துரியோதனா அது மூத்த பிள்ளை துரியோதனன் அரவகேதனன் வணக்கம்பா அகட்டம் எழுந்திரு என்ன தெரியும் நான் தான் நல்லா பாரு நான் தான் உட்கார் 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 கஜானா எங்க கஜானா ஒட்டி எங்கடா பூட்டு சாவி சாவி பத்திரம் ஏம்பா போன ஊர்ல 1000 ரூபாய் சின்னதா இருந்து இந்த ஊர்ல 1000 ரூபாய் பெருசா இருக்குது கூட்டு மாத்திட்டோங்க பொட்டியே மாறி போச்சுடா டேய் துரியோதனா என் பாதத்தை பிறந்தமையினாலே என்றென்றும் இந்த அவனை 55 நாடுகள் போற்றும்படியான அரசராக நல்ல முறையோடு வாழ வேண்டும். அப்பா வாழ்த்தி வரமளித்தீர்கள், மனமானது மகிழ்ந்தது. சரி, ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கலாமா? கேளு. அப்பா துரியோதனா, உனக்கு எத்தனை புள்ள நாங்க பிறந்துக்கிறோம்? 100 பிள்ளைகள். அப்படியா? இந்த அத்திமா நகரத்திற்கு அரசன் யாரு? நான் தான் அரசன். நீங்க தானே? ஆமா. உங்களுக்கு பிறகு நாடாளும் உரிமை யாருக்கு உண்டு? என்னுடைய மகன் உனக்கு உண்டு. நீ பெட்ட பிள்ளைங்க நாடாள உரிமை உண்டு. ஆமா. உன் சொத்து பத்து பூரா உன் பிள்ளைங்க போய் சேரும். ஆமா இல்லையா? ஆமா. அப்படி இருக்க ஒரு பிள்ளைக்கு 100 பிள்ளை நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது எனக்கு சேரவழி இளவரசு பட்டம் எனக்கு கொடுக்காம உன் தம்பி பிள்ளை தர்மராஜனுக்கு கொடுத்தியே, அது ஏன் கொடுத்தீங்க? துரியோதனா,
அரசாங்க சட்ட ரீதி என்று ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? என்ன பெரியவன் இருக்க ஓஹோ இளையவனுக்கு பட்டம் கொடுக்க கூடாது, அரசு உரிமை கொடுக்க கூடாது. சரி. என் தம்பி பிள்ளை வயதிலே உன்னை விட மூத்தவன். யாரு மசபூக்கு? ஆமா. இருக்கட்டும். அதனால வேண்டி அந்த சட்டத்தின்படி தர்மராஜாவுக்கு நான் பட்டத்தை கொடுத்தேன். அப்படியா? நீ இலவச பட்டம் கொடுத்தாலும் கொடுத்த, இந்திரா பரிசம் கொடுத்தாலும் கொடுத்த, நாலு 6 பசங்க எப்படியா மாத்தியும் ஒருத்தவன என்ன மதிக்க மாட்டேன்றா. ஆகிற வேண்டி ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன் நானு. என்ன? நேற்று யாகம் பண்ணானே, யாகத்துக்கு போனேன். அபிமானம் செய்து விட்டான் பாண்டவர். ஆக வேண்டி அழிக்கு போய் வாங்க வேண்டும் என்று நான் ஒண்ணு, தம்பி துச்சாதனம் அண்ணன் எனவு சகனி மாமா ஒண்ணு, 4 வருமாக ஒன்றாக சேர்ந்து இந்த இளவரசு பட்டத்துக்கு கொடுத்த முடி, அந்த முடியையும் இளவரசு பட்டமும் எந்த பிரசத்தையும் அபகரிக்க போகிறோம். அபகரிக்க போறியா? பின்ன துரியோதனா, இது நல்ல செயல் அல்லவே துரியோதனா? அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. எப்படி? உன் கையால ஒரு நிருபம் மட்டும் எழுதி கொடு. அப்படி நீ குடுக்கற உனக்கு கொல்லி போட புள்ள நான் ஒருத்தன் கூட இருக்க மாட்டோம். 100 பேருக்கு தண்டவாள் தலையை படுத்துருவோம். கம்முன்னு வேணாம், நின்று ஜாகிரதை. வேணாம்பா, 100 பிள்ளைகள் இருந்தும் நான் கொல்லி வைக்க பிள்ளைல இருந்தா அந்த நாடு என்னடா சொல்லும்? பின் அப்படியே தெரியா? சரி, ஆகட்டும், எழுதி கொடு. சஞ்சயா, கஜானா எங்க? பொட்டி எங்கடா? பூட்டு, சாவி. சாவி தெரியுமா? நான் தானே கட்டி தொங்க விட்டுக்கிறேன் அண்ணா கோத்துல சாப்பிடுற பாஷா. சஞ்சயா, ஏடு எழுதுகோள் கொண்டு வா. ஆகட்டங்க. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டியா? பிள்ளையார் சுழி போடணுமா? சொன்னதாங்க போடுவாங்க. முதல்ல போடுறோம். அது எப்படி இருக்கும்? கை முறுக்கு மாதிரி இருக்கும். ஓ போட்டுங்க. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு, சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயங்கள் மேலும் உண்டாம், ஜெயங்களும் என்னங்க? எழுத்து பிழையில்லாத எழுந்துரும். ஜெயங்களும் இல்ல, ஜெயங்கள் மேலும் உண்டாம், வாராசாரி தம்பிமார்கள், மண்டபம் ஒன்று செய்து, நிரந்தரமாக வேதம், நீங்களும் பார்க்க வேண்டி, துரியோதனா, அப்பா இந்த நிருபத்தை யாரிடத்திலே கொடுத்திருப்ப போகிறாய்? அதாவது உங்க இளைய தம்பி விதுரம் அண்ணன், எங்க சித்தாப்பா அவரு கையில கொடுத்தான போறான். எனது தம்பி விதுரன் இல்லையா? சும்மா தானே இருக்கிறாரு. இது யாரும் குடுத்துட்டு வரட்டுமே. தாரம் சரி, விதுரன் பின்னே தடையின்றி வருகிறே. இப்படிக்கு எழுது போல எழுது போட்டான். கிட்டவா மேஜ நீ தள்ளு. கை பிடிச்சி கண்மையிடுங்க கரெக்டா இருங்க. அதேதான் அப்படியே போடுங்க. திருதராட்டித மகிபர் கஜானா, ஏடா கஜானா சொல்லண்டா. பொட்டி, பூட்டு, சாவி, பத்திரம். என்னங்க ஆளு யாரு? நான் தான். நீ எழுதுனா? ஆமா. ஒரு சாட்சி கையெழுத்து போடு. சாட்சி கையெழுத்து போடணுமா? வர இருங்க. ஏன்னா ஏது நாள் சார்ஜ் எது போடணும் செல்லும் ஐயா. மேட்ச் கொஞ்சம் ஒயிட்டணும். இல்ல அப்படியே நில்லு. நீ அப்படியே போட்டா
என்னங்க என்ன பண்ண போறான்? அதான் சாட்சி கையெழுத்து சொன்னீங்களா? கம்யூனிட்டியா ஆ? கையெழுத்து போறோம்னா கையெழுத்து வைக்கிறவன் எழுதுவோம் படிப்பா. ஆ. ஆனா என் பேர் போட தெரியாது. என்ன மாதிரி படிப்பிடுவான் படிப்பிடு என்னங்க போடா. ஏய் சஞ்சயா, எங்க அப்பா விட்டு போய்யா ஆ. எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வா ஆகட்டுங்க. காந்தாரி கிட்ட. மகாராஜா ஆ வாங்க போலாம். ஏய் தூக்குடா. தூக்கணுமா? இந்த ஆளை தூக்கணும் பேசி போகணும் பழுகுது. போலாமா? கெஜானா இருடா, கெஜானா பார்க்கணும். கெஜானா దూర మహారాజా ஒட்டி దూర మహారాజా ஊட்டி దూర మహారాజా சாவி. దూర మహారాజా ஏய் சொல்றா. சாவி பத்திரமா வச்சிரு என்ன? ஆமா என்ன எவனா அவுத்து முடுவான் தான் அங்க தொங்க விட்டு வச்சுக்கிறேன். போலாமாங்க? ஏய் டேய், என்னுடைய மனைவி எங்கே? கந்தாரி. இட்டு மாற வாங்க வாங்க. ஏய், ஏய், பொறுமைடா பொறுமைடா. அந்த எங்க மனைவி இருக்கிற வீட்டுக்கு இட்டுமே கொடுப்போம். அங்கேயேதான் இட்டு போடுறேன் வாங்க. இந்த பாருங்க, தொட்டு பாருங்க. இது இல்லடா எங்க வீட்டம்மா. அது இல்லையா? அப்ப வாங்க. அப்படியே போடா. மகாராஜா நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சுங்க. நான் பாத்துக்கிறேன். நீ போ. மகாராஜா ஆமாங்க. எங்க அப்பா முதல்ல கோயிலுன்னு பாக்குறாரு. போய்கிட்டு பாக்கல. ஆண்டவர் வர சொல்லி எழுதுறாங்கன்னா சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயங்களும் மென்மேல் உண்டாம். ஆமா. இந்த கம்யூனிட்டி பையன் இருக்கிற செல்வ செஞ்சு போதாதுன்னு இன்னும் நல்லா வாங்கி எழுதுறான் பாரு. இன்னும் நல்லா இவனை பெத்தவன் சொல்றதா இந்த பண்ண என்ன சொல்றது டே. ஆமாங்க. வர சொல்லி எழுதுறானாக்கா அவன் வாழ்த்து அனுப்புறான் பாரு. ஆமா சரி என்ன சொல்றான்? எழுந்து எழுதிட்டான். எழுதிட்டாங்க. அவன் என்ன எழுதுறது? இவன் என்ன வாழ எடுத்து நான் வாழ நான் பாக்குறது. நீ நான் வாழ போற செத்துருவேன்றியா? அங்க வாழ விடுவ போற. நீ சென்று பஜனை மடத்துல எங்க சித்தாப்பா இருப்பாரு. சித்தாப்பா நான் கொண்டு கூட போ. கேளு. ஒருத்து மகனாய் பிறந்து ஒருத்து மகனாய் பிறந்து ஒருத்து மகனாயார் ஒழித்து வளர சாமியை அழைத்த கருத்தை பிறப்பித்த கஞ்சல் வயிற்றில் ஏற்பட நினைவாலை உன்னை அறிந்திருத்து வந்தால் பரவ சாயம் திருத்தக்க செல்வமும் செவகமும் அன்பாடு வருத்தமும் தீர்ந்து தேவர் என்பாமாய். யார் எடுத்தது? அன்னார் மகன் நேர அகலம். ஆமாங்க. மகாராஜா தந்தை உங்கள் சிறிய தந்தை எங்க சித்தப்பா என்ன வந்தான் ஆளு பாருங்க. அப்படியா? ஆளை பாத்தியா? பாத்துங்க. எப்படி ஆளு நல்ல மினுமின்னு இருக்காருங்க இன்னைக்கு. ஓஹோ தகத்தகன்னு என்ன பண்ற? நான் உட்கார பாரு சிம்மாதனம். ஆமா. அந்த சிம்மாதனது பக்கத்துல ஒரு அடி ஒரு அடி 12 அங்குலம். ஆமா இல்லையா? ஒரு அடி 12 அங்குலம். தாழ்ந்த சிம்மாதனமா கொடு. தாழ்ந்த சிம்மாதனம் கொடுப்போம். ஐயனே ஏனப்பா வரும்போது முகச்சோரோடு இருக்குதா? நீங்க வந்துட்டீங்க போய் சொல்லிட்டு வந்தேங்க. என்ன ஒண்ணுதானே? ஆமா. பெரிய அப்பா இருந்தானா பெற்ற அப்பா இருந்தானா சித்தப்பாவா இருந்தா ஆமா தந்தை என்பது ஒன்று என்ன காரணம் மனசோர்வு? அவரு அமரும்படிய சிம்மாதனத்தை விட ஒரு அடி 12 அங்குலம் தாழ்ந்த சிம்மாதனம். நாட்டுக்கு நல்லவரா இருக்காரு. ஆமாங்க. நாட்டுக்கு நல்லவரா இருக்காரு. நல்லவரா இருக்காரு. அச்சிந்தவராது உத்தமராஜே. ஆமா. இந்த கதினா மற்றவங்களுக்கு என்ன கதியோ ஆமா அந்த சிம்மாதனம் கொடுக்க சொல்றாரு துரியோதன. ஆமாங்க. மனக்கிலாசமா இது தவறு. ஆமா. அவன் அரசன் அவனே வித்தார் ஆண்டுக்கு மேல்படுகிற நாடு. ஆமா இல்ல ஹைதராபாத். ஆமாங்க. நாட்டுக்கு வள்ளல் அவன் விழுந்து சவர்றம்ல. ஆமா அது நீயா குற்றமா நினைக்கிற? அவன் தாழ்ந்த சிம்மாதனமே கொடுக்கட்டும். நம்ம என்ன தானே பெரியவங்க அது உயர்ந்த சிம்மாதனம் அப்படி உள்ளத்தை பெருசாக்கி ஆமா ரகமா பெறுவான். ராஜா சிம்மாதனம் கொடுத்துட்டா. சிறிய தந்தை சித்தப்பனுக்கு உங்க சிறிய தந்தை ஆளை பாத்தியா? பாத்தங்க. எப்படி ஆளு மின்னுகிறாரு. தகத்தகனுக்கிறாரு இன்னைக்கு. தகத்தான் இருப்பாரு. என் வீட்டு சோறாச்சா உங்களுது நெய் சாதம் என்ன கோகுல 1 முறுக்கு 2 டீ துண்டான். இல்ல ஆளு 1 முறுக்கு 2 டீ இப்படித்தான் இருப்பாளு. என் வீட்டு சொத்தே வந்து பாயாய் சொல்றான். உங்க வீட்டு சொத்துலாம்
என் துணியை பாடுறா. ஆமாங்க. ஒருத்தன் கைட்டு பூரா பாயசுங்க. பழைய துணி, அழுக்கான துணி. அவன் துணி பத்தியா பல பல்லு இருக்குதுங்க. பல பல்லு கட்டிங்க நம்பர். ஆமாங்க. எவன் வீட்டு சொத்து? யாருது? நம்புது. பவுடர் என்ன ஆச்சு, சோப்பு என்ன ஆச்சு, சலவை குழு காசு என்ன ஆச்சு, காசு என்னாச்சு? ஏண்டா இதுதான் போகுதுன்னு பார்த்தா ஒரு இருக்கிறது தனி அரண்மனை. தனி அரண்மனை. எத்தனை லட்சம் எத்தனை போடுறாடே. எங்கன்னா ஒரு புளியா மாதிரி போய் துண்டுங்க அவனை பொண்டாட்டிக்குதா போயிக்குதா. இது மட்டுமாடா, ஒரு ஃபேன் வேற. ஃபேன் வேற. அது சூத்தல் தான் போவாங்க முன்ன போய். அது சூதல் தான். என்னால எங்க அப்பா கூட பிறந்துட்டான். ஆமாங்க. ஒரு சின்ன காரியம் ஆகணும் நினைக்கிறேன். ஆமா, நம்ம காரியம் இன்னைக்கு முடியணும். வாவ், நம்ம நினைத்த காரியம். அது நினைத்த காரியம். அதனால எங்க சித்தப்பனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மரியாதை கொடுப்போம். மரியாதை அன்னைக்கு கொடுத்தான். எனக்கு கிளம்பி வைப்பான ஒரு நம்பிக்கை அன்னைக்கு அதுவும் வீணா போச்சு. இன்னைக்கு மரியாதை கொடுப்போம். இதா கை கொடுத்தா பாப்போம் இல்லையா? ஆமா, நம்ம காரியம் முடியணும் இல்ல. காரியத்துல கருணி நினைத்த காரியங்க. சித்தப்பா ஏன்டா அவன் போக மாட்டா? வணக்கம் வணக்கம். நல்லா இருப்பா, எழுதுறப்பா. அப்படி வாழ்ந்திருப்பாங்க. எங்க சித்தவன் ரெண்டு முருகு டீ சொல்றான். சொல்லிட்டுங்க சித்தப்பா எவ்வளவு இருப்பாய். அப்ப நீ சொன்னாக்க நல்லா இருக்க மாட்டேனா? அடுத்தது சரி, எங்க அண்ணா திருவிழாட்டில் மகிழ்ச்சி அறிவாளி சஞ்சீவ் மந்திரி அவர் ஓடி வந்தா தடை சொல்ல முடியாது. ஆமா, அவர் இல்லாத மருத்துவர் வந்துட்டேன். ஏன் கூப்பிட்டேன் சொல்லு. இந்த சமாச்சாரம் சொல்ல போறேன். நான் சொல்ல சமாச்சாரம் சரி தவறு இருக்கலாம், இருக்க கூடாது, இத மட்டும் தான் நீ சொல்லணும். ரெண்டு வார்த்தை. எள்ளிக்காய பிளந்தா சரிவாக எப்படி இருக்கும் அத மட்டும் சொல்லணும். அத மட்டும் தான் சொல்லணும். சரி, கேக்குறாமா? சொல்லு. கேக்குறேன். தந்தை விதுரரே தாய் போற்றி சகுனியன் மாமன் சொன்ன தந்திரப்படியினாலே சித்தப்பா முறை ஐவர் நாடு அவனை எல்லாம் படித்துக் கொள்ள தந்திரம் நாங்கள் செய்தோம். சம்பளம் சித்தப்பா ஒரு மனக்கருத்து என்னப்பா? நேத்து உங்க நடன செஞ்சுட்டாருன்னு உன் நடனம் போது ஏன் பண்ணாங்க பாரு. ஆமா, யாரு போனேன் துராதுரைகள் மும்மூர்த்தி கரெக்டா யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. ஆமாங்க, அவன் பெருமை இவன் அம்மா பெருமை பேசுறாங்க. ஈமை கிடந்து தெரியல பிள்ளையாக பிறந்தா அப்படிதான் இருக்கணும். அது செய்தா தர்மம். ஓடு உம்மோடு ஓடு. அப்படி தர்மராஜா தந்தைக்காக செய்தான். ஆமா, தவறு தெரிஞ்சுக்கடா. அவன் பெருமை அம்மா பெருமையா பேசுறாங்க. பேசுவான். நீ கூட செய்தா என் அண்ணன் புள்ள இது போல இருக்கிறான், என் தம்பி புள்ள இது போல, அது பெருமை தானப்பா. சரி, நீ எங்கன்னா பெருமையா பேசுவோ. ஆனா ஒண்ணு, எப்படி மனசோ மனக்கருத்து சொல்லு. இந்த நாடு அந்த யாகம் செய்யவே தானே தர்ம மூர்த்தின்னு பட்டம் வாங்கணும். தர்மன் பெயரை விடுத்து தர்ம மூர்த்தி என்ன பின்ன அப்படி பெயர் வாங்கிட்டா இல்ல. அம்மா பேரு பொன்பொருள் கேட்டான். அள்ளி குடுக்குறான், வாரி வாரி குடுக்குறான். அவன் முகத்துக்காகவும் அவன் உடத்துக்காகவும் எங்க அப்பாவி அகந்தேமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். நடக்கிற சமாச்சாரம் உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாளும் துரியோதன வாழ்க, மகாராஜா வாழ்க அப்படின்னு சொன்ன வாழி எல்லாம் இன்னைக்கு நேத்துல இருந்து தர்ம மூர்த்தி வாழ்க,
தர்ம மூர்த்தி கொடி கீழே தாழ்ந்து விட்டது. அது உனக்கு பெருமை தானப்பா. எதுனா பெருமை? அண்ணன் என் பேர் வளர்ந்த இடத்துல ஆ. அவன் பேர் வளர்ந்தும் போது ஆமா. என் கொடி பிறந்த அரவ கொடி ஆ. என் கொடியானது கீழே தாழ்ந்து தாழ்ந்து விட்டது. விட்டது. முரசு கொடி உயர்ந்து விட்டது. உயர்ந்து விட்டது. இப்படியே போனா ஆ. நாளை என்ன மகாராஜனை கூப்பிட மாட்டான். ஆமா. என்ன செய்ய போறீங்க? கருமனை தான் கூப்பிடுவான். அதனால வேண்டி நான் ஒண்ணு சகனி மாமா ஒண்ணு அண்ணன் கர்ண தம்பி துர்ச்சாதன 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு யோஜனை தேடணும். அதுல மாமன் சொன்னாரு, மருமகனை பயப்படாத, 5 பேரை வரவழைத்து அந்த முடியும் அந்த நாட்டையும் மண்டபத்தில் ஆலோசனை செய்து பின்ன ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அந்த மண்டபத்தை கண்டித்து பொழுதுபாக்க செய்து என்ன செய்ய போறீங்க? சூது பகடையாடி சூதாட்டத்திலே நாடு நகரம் முப்புச்சட்டி வருவோடு ராஜாக்களின் அடிமையாக்கி நான் பறிக்க போகிறேன் நாட்டை. பின்ன மனக்காரத்து சொல்லு பாபு. சொத்து போச்சு, என் மணி முடி போச்சு. சாப்பாடு உனக்கு சொல்றா நீ சமாளி அழுவுற வருஷத்துக்கு அழகாது என்கிட்ட பேசுறேன். மனக்கருத்து மனக்கருத்து அழுவியா பைபையா? ஏய் அது
ஆதிநாத நித்தத்திலே பருத்திடம் இருந்து வந்த அத சூதிராக கோபத்து சொன்னது தர்மம் எங்க அப்பாவோட குழந்தைக்கார ஒண்ணு செத்தப்பனா செத்தப்பன் அருவி கட்டலாம் இதையோ நெறியோ கையா நீ சொல்ல கொடிய வார்த்தை நான் சொல்றது தப்பான வார்த்தை அப்ப காதினால் கேட்கலாமோ கனவில் நினைக்க போவோம் செத்தப்பா அழாதே பிரயோஜனம் ஓ நீ சொல்றது சரியல்லப்பா ஏன் என்னப்பா ஏன் தெரியுமா ஆ. கல்லை குடிச்சு சொல்ல உண்ணக்கூடிய கலைவர்கள் செய்ய முடியாத வேலை யாரு அது? நம் சந்திரகுலத்திலே இப்ப இந்த துர்மார்க்கம் நடந்ததே கிடையாது ஏன் நம்ம மூதாதி எல்லாம் சந்திரனிலே இருந்து பிறந்து வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஓஹோ ஒரு நேரத்திற்கு இந்த அமலமான வார்த்தை செய்தது கிடையாது ஆமாங்க இந்த அமலமான தொழிலை செய்தது கிடையாது கிடையாது நான் சித்தப்பா சொல்றேன் ஆமா என் வார்த்தை கேளு சித்தப்பா சொல்ற வார்த்தை கேளுங்க இந்த வார்த்தை கேட்டுனா நீ எல்லாம் வாழலாம் வாழலாம் எப்படி எல்லாம் வாழலாம் என் வார்த்தை கேள்றா ராஜா ஓ சித்தப்பா வார்த்தை கேள்றா உன் பேச்சு எல்லாம் வாழ நான் கேட்கணும் கேட்கணும் டேய் உன் பேச்சு கேட்க நான் இங்க வரல என் பேச்சத்தான் நீ கேட்கணும் கேட்கணும் அவர் ஒரு பிள்ளை கூட பாவிக்கிறாங்க ஆ. உன்னை கையெடுத்து வணங்கி கேட்கிறான் இந்த சோதாட்டு வேண்டாம் ஓ இந்த சோதாட்டு சரி. வேண்டாம் உள்ளத்திலே போராமே வேண்டாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி ஐயா. அண்ணா ஆமா. அந்த மாதிரி நமக்கு உண்டு ஓஹோ. வேற ஒண்ணும் கிடையாது. வேற எது வேற்று வேறு டேய் செத்தப்பா பேசாதே பேசாதே அட தீதான எழுந்து வாழ்வை அட தீதான எழுந்து வாழ்வை சிறப்பு என் கடுத்து நீதான கழித்து கொடுத்த நாட்டை டேய் செத்தப்பா தாதாடி படித்துக் கொள்ள மண்ணில் இருக்கும் போது சூதாடி படித்துக் கொண்டால் தோசம் உரை செய்வார். டேய் சித்தப்பா, நீ சொல்றிய என் வாழ்க்கை பறி போனது காரணமே அவன் தான். அவங்கதான் இந்த புறம் வந்தது காரணம் ஆ. நீ நீ உன் அண்ணன் ஒண்ணு பாட்டன் பீஷ்மாச்சாரி ஆமா அறிவு கட்ட பசங்க நீங்களா டேய் பசங்க டேய் வயசுல பெரியவங்க தான் நீங்களா ஆமா சபையில கேட்டாங்க இல்ல இளவரசி போட்ட யாரு கூட கேட்டாங்க இல்ல கேட்டாங்க நான் சொல்லிருக்கணும் ஆ. எப்பா அண்ணன் புள்ள இருக்கிறோம் அண்ணன் உள்ள இப்ப எங்க அண்ணன் இருக்கிற ஆட்சி படத்துல ஒரு புள்ள 100 பேர் 100 பேர் மூத்தவள் துரியோதனன் இலவச பட்டம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு எவனா ஒருத்தன் பேசுனீங்களா எல்லாரும் கும்பகோணம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து டேய், யாரு கேட்டியா யா, அரசாங்கத்துல சின்னவனா இருந்தாலும் ஒரு பிள்ளையா இருந்து முந்தி முதல்ல பிறந்தா ஆமா அந்த பிள்ளை தான்பா அந்த அரசாங்கத்துக்குரிய அது சரி. அதுல ராஜ தத்துவம் எனக்கு வர வேண்டிய இளவரசி பட்டம் தருமனுக்கு கொடுத்துட்டீங்க ஆமா அது போறாது. இப்ப வாழ்றாங்க இந்திரபிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் நான் பார்த்து பிச்சை போட்ட நாடு நீங்க போட்டது இறந்து துண்ண பசங்க நாதாறு பசங்க நாதாறு பசங்க. ஊரு ஊரா பிச்சை எடுத்து துண்டானு பாக்குறாங்க கேவலம் பேசுறானு ஆமா. குருவாங்க உன் சித்தப்பன் பிள்ளைங்க ஆமா. அந்த ஒரு பிச்சை எடுத்து துண்டான் இங்க இப்படியே வந்து பொய் துண்டான் பொய் துண்டுறான். அப்படின்னு பேசுறானு அசிங்கமா இருக்குது ஆமா. அப்படின்னு நான் பார்த்து கொடுத்த இந்திரபிரஸ்தத்தை ராஜா மாட மாளிகை கட்டிக்கின்னு கூட கோபுரம் கட்டிக்கின்னு கட்டிக்கின்னு. பத்தனமா இருக்கணும்டா. ஆமாங்க என்னை விட மேல வளர்ந்து போறானே நான் என்ன சொல்றேன்னா அது சொல்றியே நான் 100 ரூபாய் கொடுத்துக்கிறேன் போடுறான திருப்பி கொடுமா இல்லையா கொடுங்க போடானு தானே எப்படி கொடுக்கணும்? நான் கொடுத்த நாடு போடுறானா கொடுத்துட்டு போக உரிமை உண்டு அவனுக்கு. ஆனா நான் அப்படி கேட்கல எவனா போட்ட பிச்சைய போடுறா திருப்பி கேட்பானா கேட்க மாட்டாங்க அது பிச்சைடாது. நல்ல பிள்ளையா அதனால நான் சூதாடி வாங்கிக்கிறேன்டா. நல்ல பிள்ளையா ஓ ஏன் உங்க 2 பேருக்கு இழந்த வயதுல இருந்து போறாம இருக்கிறேன் ஆமா நாங்க பெரியவங்களா பார்த்து ஆ இன்னும் இந்த இழந்த வயதுல இந்த துன்மார்க்கம் வருகிறது ஓஹோ ஏன்னா அந்த லஞ்சை கலக்க கூடாது ஆ. அப்படி நாங்க பெரியவங்களா யுத்தி வச்சுட்டு அடடடடா. அது ஏற்கனவே எதாவது பண்ண ஆண்டது இறங்கட்டுமே ஈத்த காடு பெருப்பு காடா
அழைச்சு போச்சு. ஓஹோ. அங்க போய் குடியிருக்கிறான். ஆ. அந்த நாட்டை தானே பதனமா வச்சுட்டு அவங்க வாழாத. என்னை விட ஏன்டா மேல வளர்ந்தான்? ஏன் வரல? எனக்கு கீழே தாருவணும். எல்லா நாட்டு அரசரும் எனக்கு தலை குளிஞ்சு கப்பம் கட்டான். இவன் மட்டும் மேல போவான், நான் வேடிக்கை பாப்பனா? என் காலுக்கு கீழத்தான் இருக்க வேண்டும். கீழே இருக்கணும். ஒட்டு வைக்க மாட்டேன் மக்கள் ஒருத்தங்க. நீ சொல்றதுலாம் நான் ஏத்துக்கிறேன். என்ன அந்த நாட்டுக்கு நீ சூதாட போற. வேற பாண்டூர் போராம கொள்ள போற. ஆ. அப்பா சித்தமா சொல்ற கேக்குறீங்க. சொல்லு பாப்போம். சித்தப்பா சித்தப்பா அழாதே. ஆமா வேற ஒண்ணு இல்ல. இதுக்கையா உள்ளத்துல போராமன்னு வச்சு பேசுறேன். ஐயா அந்த நாட்டை வாழ்ந்து வரைக்கும் சொல்லவா வரலாம். சண்டை கட்ட வேணாம். அப்ப தேவையே ஆட்சிக்க வேணாம். சூது வேண்டாம். சித்தப்பா மணக்கட்ட ஏதா மணக்கட்ட தனியா கசர மாதிரி சித்தப்பா தகப்பங்கள் ஓலை போடால் தகப்பன் ஓலை போடால் சரி சரி ஒத்துரை அழுவாங்க அழுவாங்க. அடிக்க மாட்டேன். ஆமா. நடக்க மாட்டேன். அழுவாங்க. பேசு சொல்லு. தகப்பங்கள் ஓலை போடால் இந்த பரிவான நாட்டை விட்டு அழாத அழாத சொல்லு. அழுவாதே. பேச மாட்டேன். அழுவாத சொல்லு. நாட்டை விட்டு ஒரு கேட்டு வந்தாங்க. ஒரு நல்ல வார்த்தை இருக்குது. ஒரு தகப்பன்கள்
சபரிவாட நாட்டை விட்டு ஆண்டவர் மனமே இந்த உலகோட நாட்டை எல்லாம் ஒருமிக்கையால் டேய் யாரும் பேசக்கூடாது. எங்க சித்தப்பா வந்து முக்கியமான கருத்து சொல்ல போறாரு. நான் நாடாள சொல்ல போறாரு எங்க சித்தப்பா. சித்தப்பா ஒருவருக்கு ஒரு உள்ளத்திலே போராமை வேண்டாம். சரி வேணாம். விகடகுருவாது வேண்டாம். ஓ சரி. அந்த இந்திராபுரி மட்டும் உனக்கு வேண்டும். எதுக்கு போகணும்? வேற ஒண்ணு இந்த உலகத்தில் நான் ஒருவனே ஆள வேண்டும். இதுதானே வேற ஒண்ணு இல்ல. நகத்தால கிள்வதே. ஓஹோ கோடாலி போட்டு புழக்க தேவையில்லை. ஐயா நகத்தால கிள்ளி விடல. எப்படி சித்தப்பா பேச்சு கேப்பியா? சொல்றேன் கேளு. எங்க அண்ணா இருக்கிறாரு உமது தந்தை திருவிராட்டித மகிமர். எங்க அப்பா அவர் கைப்பட ஒரு நிறுவனம் எழுதி ஆஹா. பாண்டவர்களே ஆ. நாடு இருக்கிற இந்த பிரசம் ஆ. என் மகன் துரியோதனுக்கு வேண்டும். ஆ. நீங்கள் இருந்தோந்த கட்டகத்துக்கு செல்லுங்க அடடா அப்படின்னு ஒரு வார்த்தை தெரிவித்தால் போறோம். தெரிவித்தால் அப்படி என்ன தெரியுமா? ஆ. நமக்கு பெரியப்பா ஆ. காட்டுக்கு போக சொல்லிட்டு ஓஹோ டேய் அழுவாத. காட்டுக்கு போக சொல்லிட்டு காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. பெரியப்பா வார்த்தை மீறி பேசப்படாது. அடடா அப்படி என்று ஆ. அவங்களை 6 தரத்தாலும் எப்படி 6 பேரும் மதனியோடு சேர்ந்த அனைவரும் காட்டுக்கு சென்று விடுவார்கள். அப்பா ஆ. அதுக்கு சண்டை வேணா சாடி ஐயோ 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 ஹட் 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 மான பாச்சி மரியாதை பாச்சி கீழ பாச்சி நாதாரு பையன் ஓட்டா என்ன சொன்னா டேய் டேய் சித்தப்பா ஒஜாடிய மகனா டேய் உன் சொல்ற மனக்கருத்து கேட்டியா? துரியோதனா சண்டை போடாதானா? போட வேணாம். சூதாட்டம் வேணாம். உங்க ஒப்பன் கையால் 27 நீ போய் நாட்டை கேளு. நாட்டை கொடுப்பான். நீ நாட்டாளு. இது என்ன அர்த்தம் புரியுதா? நம்ம திட்டம் பரவாயில்ல. பிச்சைக்கார பசங்க புறம்போக்கு பசங்க பக்கத்தை கண்ணாடின்னு ஆமா இவன் நினைப்பு. இவனை பிச்சைக்கார திட்டம் இல்ல. வேணாம். நான் போய் பாண்டவர்கிட்ட பாண்டவரு நாட்டை கொடுத்துருங்கடா ஆள போறேன்டா அப்படி நீ கேட்டா அவன் எங்க நாட்டை எனக்கு கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? நாளை பின்ன என்ன பார்த்தா அதோ போற மாதிரி பிச்சைக்காரன் அப்படின்னு என்ன அவன் பேசுவான். ஆமா ஏன்டா டேய் நான் பிச்சைக்காரன் நானு நான் போய் நாடு அவன்கிட்ட கேட்கவா? அப்படியே கேட்டா கூட எவன்னா போட்ட பிச்சைய திருப்பி கேட்பானா? கேட்க மாட்டாங்க. இவன் பேசுறது எப்படி தெரியுமா? எப்படிங்க? டேய் சித்தப்பா உனக்கு அம்மா இடத்துல உனக்கு வாசனை மரத்தை வைத்து மனம் வளர்த்திட்ட போது பேசியா தெருவே போகும் பெருங்கவன் நடத்தானே. சித்தப்பா உன் ஆசை உறவும் அங்கே அண்ணன் வசரம் இங்கே பாசமாய் பருந்து நீங்க பேசிட வந்தா இப்போ எங்க சித்தப்பன் புத்திக்குது. எந்த மாதிரி புத்தி தெரியுமா? இப்ப இது நம்ம ஊடு நம்மளுது. நம்ம சுத்தி காம்பவுண்ட் போட்டிருப்போம். நம்ம ஆசையா ஒரு கொய்யா மரமோ ஒரு மாமரமோ ஒரு ஆசையா ஒரு செடி வச்சிருப்போம். அது வெயில்ல வாடாத வழங்காத ஆடு மாடு மேயாத பூச்சி பிடிக்காம தண்ணி ஊத்தி பாதுகாப்பா வளர்ப்போம். அதுவும் மரமான பிறகு நம்ம வீட்டு காம்பவுண்ட தாடி ரோட்டு பக்கமா சாஞ்சி நிக்கும். தண்ணி ஊத்துறது யாரு? நம்மதா நாம. ஆனா மரம் எங்க நிக்குது? ரோட்டு பக்கம். ஐஸ் விக்கிறவன், வெங்காயம் விக்கிறவன், கருவாடு விக்கிறவன், இவன் மரத்து நேரில நிப்பான். மரத்தை வச்சுனா பாரு மரத்து சொந்தக்காரன் அவன் எங்க நிப்பான் இல்லங்க. அப்படியே மரத்து ஒரு பழம் கீழே உழுது. அது அதே ஐஸ் விக்கிறவன் கருவாடு விக்கிறவன் இவன் எடுத்து பழத்தை சாப்பிடுவான். மரம் வச்சவன் அவன் வாய வேடிக்கை பார்ப்பான். அந்த மாதிரி இவனுக்கு சாப்பிடுற சாப்பாடு என் வீட்டு சொத்து. போட்டுக்கிற துணிமணி என் வீட்டு துணிமணி. இவன் இருக்கிறது இடம் கொடுத்து நானு. இது மட்டும் போல மஜ்ஜர மாதிரி பட்டியா நாம இதுக்கு போகிற மூட்டையா நாம கட்டி போகுது. இவனுக்கு தான் போறன்னு பார்த்தா இவன் சும்மா இருக்க மாட்டேன்றான். தெருவில் எவனா போனா போதும் ஐயா வாங்கோ நாம போட்டுங்கோ அலுவ சாதனை சாப்பிடுவோம். இவனுக்கு போறதே தண்டத்தினு நானு ஐயா போறன்னு போறான். அந்த மாதிரி
சாப்பாடு போல என்கிட்ட சாப்பிடுறது. ஆனா பாசம் எங்க பாண்டவர் விட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு போவான் பாண்டவர் வீட்டுக்கு. வாங்க சித்தப்பா சாப்பிடுங்க சித்தப்பா. பக்கத்த பசங்க ஒரு வேளை கஞ்சி ஊத்துவான். சித்தப்பா நீ வீட்டுக்கு போ, என் மேல பழி வைப்பான். துரியோதனன் போயிச்சுக்குமா. ஏண்டா டேய் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு போட வைக்கத்த பசங்க. ஏய் நான் 3 வேளை உனக்கு சோறு போட்டு கட்டிக்க துணிமணி பாரு பல பண்ணு போடுறான் பாரு. ஐயோ 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 பல பண்ணு போட்டுக்கிறோம் பல பண்ணு போட்டான் பாடுறான். சொத்தப்பா ஐசான் அவனே பேசுவதுக்கு அப்புறம் அவன் பக்கம் பேசணும். என் மகனை வேற என்ன தெரியுமா? ஏன்பா நகருக்கு 6:45 6:15 என்னடா ஆச்சு? எப்படி நல்ல மரத்துல பிள்ளாரி பாஞ்சு போச்சு. நல்ல மரமா தான் இருந்தது. பிள்ளாரி பாஞ்சுத 6:45 6:15 7 நாட்டு சனி அடி எடுத்து வச்சதுன்னு சொன்னேன். விவரம் தெரியுமா? ஆண்டோர் குடிச்சு யாரு யாரு அரசு வாழ்வோம் காலப்பட்டாள் அரசு வாழ்வோம் காலப்பட்டாள் பெரியோர் வார்த்தை உரைக்குமா உரைக்காதப்பா அண்ணாதோர் குடிச்சே மாமா துர்பதி ஆளவீதா மட்டும் பேசுறேன். மாமாவை பார்த்தா பேசுறேன். இருந்திட வாழ்வா நீ இழந்திட காலம் வந்து நானு அது புண்ணிய பெரியோர் வார்த்தை உரைக்குமா உரைக்காதப்பா. யார பார்த்து தாசி பண்ற அட வேசி பண்ற எங்க வீட்டு சாப்பாடா எங்க வீட்டு சாப்பாடு என் மருமக சாப்பாடு என்ன சோறுவா சோறுவா மாமனுக்கு ஷேர் போடுறான் ஷேர் போடுறான் மாமனுக்கு மூசா மாமா உட்கார் மாமா உட்கார் மருமகனே மூசா மகத்தவரா அட தாசி பண்றேன் வேசி பண்றேன் கட்டு மருமகனே நீ உட்கார் மாமா எவ்வளவு என்ன மரியாதை பேசுறேன் என்ன உட்கார் நான் பேசி உட்கார் உட்கார உட்கார சத்தன உட்கார டேய் டேய் சித்தப்பா மருமகனே ஏய் மாமா அவன் அவன் சொல்றானே அவன் சொல்லிட்டு போறான் உட்கார் மாமா தாசி பண்ற தேசி பண்றதானே உட்கார் மாமா நீ மாமாக்கு ஏய் மாமா மாடத்துக்கு ஏத்த மணி விளக்கு ஒண்ணு சொல்லி குற்றம் இல்லப்பா. என்ன ஏற்கனவே இந்த அத்துமான பிறந்த பிள்ளைங்க 105 பேரும் ஒரு தாய் மக்களாக ஒரு குளத்து 2 மாதிரி தான் வாழ்ந்தீங்க. ஓஹோ எப்போ அவன் காந்தார தேசத்தை விடுத்து அத்தியமாக நகர அடி எடுத்து வச்சானோ அப்பவே பிடிச்சது. சாப்பாடு வந்து சாப்பாடு மாமா வருமானே என்ன பாரு மாமா உன் முகத்தை தான் நான் உன்னை கெடுக்கிறேன் தாசி பிறந்தேன் எங்க மருமக சாப்பாடு வீணாக்குறேன். டேய் மாமா கோவப்படாது மருமகன் டேய் சித்தப்பா டேய் லவடாப்பா முட்டன போலானே என் மகன. டேய் என் மாமா எப்பேற்பட்ட ஆளு என் மாடத்துக்கு ஏத்த மணி விளக்கு என் குளத்துக்கு ஏத்த குல விளக்கு என் மாமா ஒரு ஆளா அண்ணாந்த உயிரை கையில பிடிச்சவன. டேய் நீ எதுக்கு பொண்ணு சொல்லு ஒண்ணு சொல்லி குற்றப்பா. என்ன போல பெரியவங்க ஏற்கனவே சொல்றேன் கூட வராட கூடாத கூட மாட யாராத கொல்ல காட்டுல பல்ல காட்டி கிடக்காத அப்படி ஒரு குள்ள நெறி சொன்னாப்ல.
என்ன பார்த்தா குள்ளநெறி மாதிரி இருக்குதா உனக்கு? சொல்றேன் இல்ல உனக்கு எம்மா ஏகத்தல பத்தியா? நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு குள்ள காட்டுல இருக்கிற குள்ளர் எரியும், ஊர்ல இருக்கிற கூட்டாளி போட்டுதான் கூட்டாளி. இது இந்த ஊர்ல நல்லா கேட்டுங்க யார கேக்குறான்னு. ஆக்கி வைக்கிற சாப்பாடுலாம் கொண்டு போய் குள்ளரி கொடுக்கும். ஓஹோ. அது சாப்பிட்டுட்டு வேணுமா என்ன பண்ணும், சும்மா இருக்குமா, அதுக்கு பறிக்க நின்று ஐயா போன ஊருக்கு ஒரு நாளைக்கு நான் நீ அங்க வந்தா சும்மா இருக்க மாட்டேன், கேள்வி சொல்ற மாதிரி நான் சும்மா ஜாதி சொல்லல சும்மா இருக்க. ஆமா அங்க வந்து ஊருக்குள்ள வந்து கூவாக்கவாடு கத்தான் தனியால் அடிச்சு போடுவான்னு வராதுன்னு அது நல்லா புத்தி வச்சாது போனேன். இது ஏதோ பறிக்க நின்று சும்மா இருக்குமா? சும்மா இருக்காத்தான். சரி ஏன் மாப்ப நீ வேணா இருந்து கொண்டு போய் ஓஹோ ஒரு வீட்டுல சோறாங்க வச்சுட்டு பாவம் பக்கத்து வீட்டு பேசி போனாங்க. அந்த நேரத்துல குள்ளர் இந்த வீட்டுல யாரும் இல்லை, நீ பாட்டு பண்ண துணுப்பிட்டு துண்ண போய் குள்ளர் சும்மா இருக்க கூடாதா? அடுப்புக்கார மேல ஏறிட்டு குவா குவா குவாடுது. பக்கத்துல அடடா இப்பதான் சாய்ச்சி வந்தோம் கூட்ட குள்ளநேரி உள்ள புந்துச்சு வாரி வாட்டு அழுக்கு குய்யா முறையில கொண்டுதாங்க எல்லாம் அடி ஒரு அடி தாம எடுத்தாங்க. சரி அடி தாம தப்பு திப்படி 4 போட்டாங்க கொடுத்தது செத்து போச்சு குள்ளநெறி. காலையில கழுத்து கட்டிட்டு கொல்லு போட்டு போட்டாங்க. கொண்டாட்டி குள்ளநேரி அதுல தெரியும் ஏற்கனவே தேடிக்கிட்டு வருது 3ஆம் நாள் பவுரு பின்னு பல்ல காட்டிக்கிறாரு. ஆமா செத்து போய் அப்பே சொல்றா பாவி கூட ஒரு கூடாத கூட பாட ஏறாத இப்ப கொல்ல காட்டுல பல்ல காட்டி கிடக்குறிய என் பேச்சு கேட்டுடா. அது போல பெரியவங்க தாங்க மாட்டாங்க. இப்ப நான் எங்க மாமன் பேசி கேட்டுக்கின்னு குள்ளநெறி மாதிரி செத்து போய் பல்ல கட்ட போறேன் நானு. டேய் உனக்கு மயக்கத்தால டேய் சொல்லுவாங்க குழந்தை கெட்டு போக கூட கூடாதுடா, கெட்டு போகிறா இன்னும் கெட்டு போக பண்ணி நான் கட்டுறேன் அப்படின்னா அது போல நான் என்ன பண்ணப்பா தெரிஞ்சுக்கணியா? உனக்கு சோத்தையே போட்டு கூடாது, சாப்பாடு போட்டு கூடாங்க. என் மகனா உன்ன நான் இதுக்கு அப்புறம் உனக்கு டேய் உன் சோத்தடா விஷத்தை கலந்து வச்சிரு. கலந்துடுங்க. டீ கேப்பாரு அதுல பேசி மாதிரி கலந்து கொடு. ஊருக்கு என் மாமன் போய் சாப்பிட்டான் வாங்கி கொடுத்துருவா. என் வீட்டு சோத்து விட்டு என்னைக்கே வெளில பித்த காட்டுறான்பா. டேய் நான் என்ன சொல்றேன்னா என்ன எங்க அப்பா கூட பிறந்துட்டான். ஆமா எனக்கு சித்தப்பனா போச்சு. சித்தப்பனா போச்சு. இன்னைக்கு நம்ம வேலை முடியணும், நம்ம காரியம் முடிஞ்சாகணும். இன்னைக்கு என் காரியத்தை ஒண்ணு விட்டுட்டேன் நினைச்ச காரியங்க. அதனால கொஞ்சம் தாஸ்தா பண்ணியே பேசுறேங்க. சித்தப்பா ஏதோ சின்னவன் உன்னை தப்பா பேசுறேன், உனக்கு புள்ள மாதிரி இல்லையா? நீ ஒண்ணு மனசை வச்சியா சித்தப்பா? நான் ஒரே ஒரு வாரம் சொல்லட்டுமா? குண்டிய கபடு வந்தான், குண்டிய கபடு வந்தான், துர்புத்தி கடினமானே உள்ளது சொன்னேன். சித்தப்பா சிறியவன் செய்த பிழையை நீ சிந்தையில் பொருட்கொள்ளாமல் சீக்கிரமாக நீயோ ஏகிய வருகிறீங்க. சித்தப்பா நீ சொன்ன மாதிரி துர்புத்தி பஞ்சமா பாதகம் கள்ளம் கபடு வாது சூது போறாம பொச்சரிப்பு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. பாண்டவர் வாயில விரல வச்சோட கடிக்க தெரியாது அப்பாவி பசங்க. அவன் அப்படியே அப்பாவியா இருந்து 100 வருஷ காலம் மொழி சேர்த்து இங்கேயே வாழட்டும். நான் கெட்டவனா இருந்து 50 வருஷம் போய் சேர்ந்துடுறான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நாட்டுல இப்ப அப்படியே நடந்தது ஒண்ணு பார்த்தா என்ன சொல்லிக்கிறான், ஏன்னா பையா இது மாதிரி என்ன நீ உடனே 100 வருஷம் வாங்கிட்டு வா. நாயக போட கூட கேள்வி இல்ல. இன்னொருத்தனுக்கு அடிமையான வாழ மாட்டேன், நான் கெத்தா இருந்துட்டு போவேன். ஜாக்கிரதை. வேணா பிச்சைக்கார பசங்க இறந்து தூண்டு வரட்டும் போறீமா. நான் என்ன சொல்றேன்னா இதே சின்ன பையன் உனக்கு பிள்ளைக்கு புள்ளைய நினைச்சுக்கோ. ஏதோ உனக்கு பேசினாலும் திட்டு இருந்தாலும் மனசுல ஒண்ணு வச்சுக்க சித்தப்பா. ஆனா ஒண்ணு உன்னை ஏன் கூட்டம் தெரியுமா? உனக்கு ஒரு சின்ன வேலை இன்னைக்கு ஜனங்களோட பஜனை மரத்துல கோயந்தா கொஞ்சம் போட்டு கிடக்குற சும்மா தானே கிடக்குற. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன வேலை செய். இந்தா இது என்னது? இது நிருபம் லிகிதம். லிகிதமா? இது என்ன பண்ணணும்? இத கொண்டு போய் பாண்டவர் வேலை கொடுத்துட்டு வரணும். நீ இந்த லிகிதத்தை நான் சொன்ன பாரு, மண்டபம் கட்டி வச்சுக்கிறேன் பாக்கன்னு அத வரும்படியா பாண்டவர் வரும்படி எழுதிக்கிறதுல இதுல எழுதி இருக்கிற. ஆமா இது எடுத்தும் போய் நீ தர்மராஜன் தர்ம அவனை போய் அந்த மசப்புக்கு செவடியா பையன் கிட்ட குடுத்துட்டு வா. கொண்டு போய் தர்மம் கிட்ட குடு வரியா? ஜாக்கிரதை. போற வயல பிரிச்சு கழிச்சு படிச்சிட போற. என் மோன தூங்கும் போது தலைமையில கல் தூக்கி போட்டுருவான். போய் வா. அனுப்புறீங்களா? அவர் பாவம் தானே. ஆமா ஒரு
என்ன கேட்டா கட்டமா டேய் சித்தப்பா வாங்க நீ ஓரங்கள்றா ரதம் ஒண்ணு ஓணும் ரதம் கேப்ப எப்படி போற இதெல்லாம் எதுல இருக்குது காசுக்கு நேரம் இருக்குது பாரு என் மாமன நீ நடந்து தான் போகணும் நீ போவ ஒரு நாள் பாண்டவர் மேல பாசம் அதிகமா இருக்குது இல்லையா அந்த பாசத்தை புழிய ஒரு நாள் நீ மறுநாள் இங்க வந்துடுமா அது பாண்டவருக்கு முன்ன கொஞ்சம் காலதாமதம் ஆச்சோ விஷத்தை சோத்தல வைப்பணும் குடிக்கிற டீல வைப்பணும் தெரியாது ஜாக்கிரதை போட்டுரும் படாலுங்க ஐயனே நான் வந்த உடனே உங்களை ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமாங்க நீங்க நல்லவங்க ஆயிட்டு ஆமா நல்லா இருப்பா ஒரு வார்த்தை சொன்னா போற பெறுவீங்க ஆமா அப்படி நினைச்சு ஆமாங்க என் கதியை பார்த்தீங்க ஆமாங்க நான் சத்தியத்தவனாத உத்தமனுக்கு நடந்திருக்க நான் பார்த்தேன் எனக்கு வேலையை ஆமாங்க 90 வயசுல எனக்கு தோட்டி வேலையை கொடுத்திருக்கிறேன் தோட்டி வேலை அது மட்டும் கிடையாது துரியோதன இடத்துல கொடுத்திருக்கிறானே இந்த லிகிதம் ஆமா அவன் யாருக்கு அனுப்பினா தெரியுமா யாருங்க தெந்தத்துக்கு அதிபரா இருக்கிறான் யமன் இருக்கிறான் யம தர்ம அம்சத்திலே பிறந்தவன் தர்ம என்ன தூதுவனா யம தூதனா என்ன இந்த ஓலை கொண்டு போய் நீத்து கொண்டு போய் தர்மகனை யமங்க இருக்கிறான்னு சொல்றானே ஆமா ஐயா ஐயா பாடியா சித்தப்பா சித்தப்பா நின்னு சித்தப்பா போவாத ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன் நானு அரும்பாடு பட்டு கை கூடி வர நேரம் பார்த்து ஆமா எப்படியோ கை கூடி வர என்ன திரண்டு வர நேரம் பார்த்து ஆமா இந்த பானை வருஷ கதையா கஷ்டப்பட்டு போராடி கடைசியில கோட்டையை விட்டுட்டுருவனே என்னங்க சித்தப்பா ஒரு சமாச்சாரம் ஒண்ணு சொல்லப்பா இதுல எங்க சித்தப்பா பிள்ளைங்க 5 பேரும் எங்க அண்ணன் தம்பி ஒரு முடிய எழுதிக்கிறேன் நானு இந்த லிகிதத்துல அப்புறம் இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டேன் இதுல எழுத வேண்டியது இடம் இல்ல அதனால எங்க அண்ணுக்கு இது பாரு 5 பேருக்கும் பொண்டாட்டி எங்க அண்ணு துரோபதா தேவி அந்த அம்மா வரும்படியா இதுல எழுத இடம் கிடையாது அதனால உங்க பொண்ணான வாயால நீங்க ஒரு வார்த்தை எம்மா அதுல இடம் கிடையாது நீயும் கூடவே வந்துடு நீ சொல்லிட்டு வந்துடணும் நினைத்த காரியங்க அவங்க வந்தா தான் முடியும் ஜபார் வாயால சொல்லணும் திரும்பி வந்து ஐயோ மறந்துட்டா துரியோதனா ஞாபகம்டா துரியோதனா நான் சொல்லாத விட்டுருவா என்ன காரியம் நினைச்ச காரியம் மறப்ப அப்படி மறந்துட்டியோ புளியா மரத்துங்கிற படுத்த கூட கழுத்துக்கு போட்டு ஜாகிரதை உஷாரா போய் வா என்னன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் மறக்க மாட்டிய போய் வா சபைகளே மன்னர் அடி செல்ல பாண்டவர் ராஜாக்கள் சபைக்கு வருவாங்க